சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரத் சந்திராவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நுழைய அவருக்கு போயிட்டு இருந்த அந்த ஆக்சிஜனை எடுத்து விட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்திலே சத்தம் கேட்டதுமே மீரா பூமி அப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. டாக்டர் கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வராரு. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி ஏசிபி நயனிக்கு அபூர்வா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏசிபி நயனி உடனே வந்துட்டு வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. பூமி கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கேயே ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே இதை பத்தி நீங்க ஏன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்டே எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லாமல் இருக்கு, திரும்பவும் கொடுத்த என்ன பிரயோஜனம் தான் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலையும் அட்டாக் நடந்திருக்கு, இங்கேயும் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு சீரியஸ் த்ரெட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஏசிபி நயனி சொல்ல, சரி வந்தது யாரு அப்படின்னு நீங்க யாராவது பார்த்தீங்களா, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்போதான் பூமி வந்து சொல்றாங்க, நான் யாருக்கும் தெரியாம அந்த ரூம்ல ஒரு சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே ஏசிபி நயனி அந்த சிசிடிவியை கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு போய் அதில் இருக்கிற ஃபுட்டேஜை எடுத்து ப்ளே பண்ண சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி கான்ஸ்டபிளும் அதை ப்ளே பண்ணி காமிக்க அங்கே வந்தவங்க கையில் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க. அந்த க்ளவுஸை ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. இந்த க்ளவுஸ் இந்த வீட்டில் எங்கேயாவது இருக்கா, வெளியிலலாம் நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டு அதே மாதிரி க்ளவுஸை வந்து கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அப்போ ஏசிபி நயனி இந்த வீட்டில் ஒருத்தவங்க மிஸ் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணபிரசாத் அந்த வீட்டில் இருக்க மாட்டாரு, என்னோட வீட்டுக்காரர் தான் வெளியில போயிருக்காரு அப்படின்னு மீரா சொல்றாங்க. அந்த கிளவுஸ் எடுத்துட்டு வந்து காமிக்கும் போது மீரா இது என்னோட வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. கிருஷ்ணபிரசாத்தும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு வந்து எல்லா விஷயத்தை பற்றியும் கிருஷ்ணபிரசாத் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த க்ளவுஸ் உங்களோட தாமே, இது எப்படி சௌரவரமாக போச்சு அப்படின்லாம் கேட்க, உடனே கிருஷ்ணபிரசாத் நான் கார் மேலே வச்சுருப்பேன், அது பறந்து போயிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப கேஷுவலாக அவர் பதில் சொல்கிறாரு. சரி நீங்கள் ஒரு முறை ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும், நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி நயனி அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா பூமியை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் மீராவை எப்படியாவது கீழே விழ வச்சு மீராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், பூமியை கூட்டிகிட்டு போக வைக்கணும் அப்படின்னு மீரா ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது மீரா நடந்து வர அந்த வழியில் வந்துட்டு எண்ணெயை ஊற்றி வச்சுருப்பாங்க. அப்படியே கால் வழிக்கு மீரா கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. விழுந்ததுமே தலையில் அடிபட்டு தலையில் ரத்தம் வரும். உடனே பூமி வந்துட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு எல்லாருக்கிட்டே வந்து கேட்குறாங்க. ஆனால் பாட்டி வந்துட்டு வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்துட்டு டிரைவரை கூட்டிகிட்டு வாங்க, நான் வந்துட்டு அத்தையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் இங்கேருந்து அப்பா விட்டு எங்கேயும் போகாமல் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி மீராவை கூட்டிகிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. பூமி வீட்டை விட்டு கிளம்புனதுமே அபூர்வாவும் அவங்க சித்தியும் நாம நினைச்ச மாதிரியே பூமி இங்கேருந்து கிளம்பிட்டான். அதனால உடனே ரவுடிங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி பூமி வீட்டை விட்டு கிளம்பிட்டான். எப்படியாவது அவளை நீங்கள் கிட்னாப் பண்ணி அவளை வந்து அடையாளமே இல்லாமல் நீங்கள் கொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. பூமியும் வந்துட்டு காரில் போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நக்ஷத்ரா ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. நக்ஷத்ரா எப்படியாவது ககனை அடையணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக நீ இந்த பார்ட்டியை வைக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது எனக்கும் மாமாக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொன்னதுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் அங்கே தூரத்தில் ஒரு பொண்ணு பக்கத்தில் ஒரு பையன் நின்றுட்டுருக்கான் பார்த்தியா, அந்த பையன் ககன் மாமாவோட ஃப்ரெண்டு, அந்த அளவுக்கு ககன் மாமா கூட ரொம்ப க்ளோஸ். இன்னைக்கு அவனோட பர்த்டே, அவனுடைய பர்த்டே வந்துட்டு ககன் இல்லாமல் செலிப்ரேட் பண்ண மாட்டான். இப்போ கூட ககனுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பாக என்னோட ககன் மாமா இங்கே வருவார் அப்படின்னு சொல்ல, சரி அதுக்கும் நீ கொடுக்குற அந்த பார்ட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க, இன்னைக்கு தான் எனக்கும் என்னோட மாமாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது, முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட் நடந்துட்டான், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாமல் தாலி கட்டி தானே ஆகணும், அதுதானே நீ சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் இப்போ அதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி உங்கள் மாமா வருவாருன்னு சொல்கிறேன், இதெல்லாம் நீ எப்படி நடத்துவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க. இவங்க தான் வந்துட்டு என்னோட மாமா குடிக்க போகிற அந்த சாஃப்ட் ட்ரிங்கில் மொத்தமாக சரக்கையும் கலந்துட போகிறாங்க. அதுக்கப்புறமா ரூமையும் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன், என்னோட வேலையை நான் ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு நக்ஷத்ரா சொல்கிறாங்க.
கொஞ்ச நேரத்திலே ககனும் அங்கே வராரு. அவங்க ஃப்ரெண்டு கேக்கெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க ஆரம்பிச்சதுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவரால் நிற்க கூட முடியாது. உடனே அந்த வெயிட்டரும் அவரை பிடிச்சி அப்படியே தனியாக கூட்டிகிட்டு வராங்க. நட்சத்திரா அங்கேருந்து ககனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு ககனை அப்படியே பெட் மேலே தள்ளி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்தில் ககனுக்கு கொஞ்சம் கூட அப்படியே சுயநினைவே இருக்காது, சுத்தமாக எதுவுமே தெரியாது. உடனே நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா ககனை எந்திரிச்சு உட்கார வச்சு அவங்க முகத்தில் தண்ணி தெளிக்கிறாங்க. தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் தான் ககன் திரும்பி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தெளிஞ்சிரும். அப்போது சுற்றி முற்றி பார்க்குறாரு. நட்சத்திரா அப்படியே ரொம்ப க்ளோஸாக ககன் கிட்ட போகிறாங்க. ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. அப்போ ககனுக்கு கோவம் வருது. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இப்படி நடந்துக்கிற, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி நட்சத்திராவை பல அறையிறாங்க, பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இருந்தாலும் ககனை விடாமல் நட்சத்திரா கிட்ட போயிட்டு ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு முறை நீ இப்படி நடந்துக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நட்சத்திராவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. நீங்கள் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நட்சத்திரா ஒரு விஷயத்த ககன் கிட்ட சொல்லுவாங்க. நாளையிலிருந்து அந்த பூமி இல்லாமலே போக போறா, நாளையிலிருந்து பூமின்னு ஒருத்தி இருக்கவே மாட்டான். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுமே ககனுக்கு பயங்கர ஷாக்கு. நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா இன்னைக்கு என்னோட அம்மா பூமியை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னதுமே ககன் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நீ என்ன பேசுற, நீ போய் பேசுறியா நீ அப்படின்னு சொல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன், என்னோட அம்மா இன்னைக்கு பூமியை கொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னதுமே ககனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ககன் என்ன பண்றாங்கன்னா பூமிக்கு கால் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அங்க பூமி ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே அபூர்வா அனுப்புன அந்த ரவுடிங்க காரை வழி மறைச்சு அங்க இருக்கிற டிரைவரை அடிச்சு போட்டுட்டு பூமியை அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை பத்தி டிரைவர் அபூர்வாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால அபூர்வா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பூமியை அங்கிருந்து கூட்டிட்டு போனதுமே பூமி அந்த போனை கார்ல வச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் ககன் என்ன பண்றாங்கன்னா நட்சத்திரம் இந்த விஷயத்த சொன்னதுமே உடனே பூமிக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா பூமி கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. கால் வந்துக்கிட்டே இருந்ததுனால டிரைவர் என்ன பண்ணுறாங்கன்னா காலை அட்டென்ட் பண்ணுறாங்க. ரொம்ப வேகமாக ககன் பூமி எங்கே அப்படின்னு கேட்க, அப்போ டிரைவர் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே ககன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. உங்களால் காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு நட்சத்திரா சொல்ல, உடனே ககன் அங்கேருந்து கதவு திறந்துக்கிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு காரை எடுக்கிறாங்க. பின்னாடியே நட்சத்திரா ஓடி போய் அந்த காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் எப்படி அந்த பூமியை காப்பாற்றுறீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு ககன் கூடவே காரில் போகிறாங்க. அப்படியே ககன் தேடிக்கிட்டே போயிட்டுருக்க அந்த ரவுடிங்க பூமியை காரில் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நாம் நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அபூர்வா இருப்பாங்க. அபூர்வா தான் இந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னு ககனுக்கு தெரிஞ்சதுமே இன்னும் ரொம்ப கோவம் வந்துடும். ஒரு இடத்துல காரை நிறுத்துறாங்க. காருக்குள்ளே நட்சத்திரா உட்காந்துட்டு இருப்பாங்க. வெளியில் ககன் அபூர்வாக்கு கால் பண்ணுறாங்க. இவன் எதுக்காக இப்போ கால் பண்ணுறான், ஒருவேளை நான் பூமியை கடத்தின விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தெரிஞ்சாலும் அந்த பூமியை எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு அவனுக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்ல, சரின்னு அபூர்வாவும் காலை அட்டென்ட் பண்ணுறாங்க. அப்போ ககன் நீ பூமியை கடத்தின விஷயம் எனக்கு தெரியும், ஒழுங்காக பூமியை என்கிட்ட கொண்டு சேர்த்துரு, எங்கே இருந்தாலும் பூமி பத்திரமா வீட்டுக்கு சேரணும் அப்படின்னு சொல்ல, அப்போ அபூர்வாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் உன்னோட பொண்ணு ரொம்ப பாதுகாப்பாக வர முடியும் அப்படின்னு சொல்ல, என்னது நட்சத்திரா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே கொஞ்ச நேரத்தில் ககன் என்ன பண்ணுறாருன்னா நட்சத்திரா காருக்குள்ளே இருக்கிறத அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து அபூர்வாக்கு அனுப்புகிறாங்க. நட்சத்திராவை பார்த்ததுமே அபூர்வா ரொம்ப பயந்து போகிறாங்க. என்னோட பொண்ணு நீ எதுவும் பண்ணிடாத, நான் கண்டிப்பாக பூமியை எதுவும் பண்ணாமல் வெளியில் விட சொல்கிறேன் அப்படின்னு அபூர்வா சொல்லிட்டு அந்த ரவுடிங்களுக்கு அபூர்வா விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ரவுடிங்க காலை அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த விஷயத்த உடனே அபூர்வா ககன் கிட்ட சொல்கிறாங்க. அந்த ரவுடிங்க காலை அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால அந்த பூமியை எங்கே கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னனோ அதே இடத்துக்கு நான் உன்னை நீ போ, அந்த இடத்த நான் எங்கே இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன், நீயே போயிட்டு பூமியை காப்பாற்று, ஆனால் என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதா அப்படின்னு அபூர்வா சொல்கிறாங்க. சரி நான் அந்த இடத்துக்கு ககன் போயிட்டு இருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.